ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், ஏவி பைக் பாயிண்ட் இம்ரான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். ஓலா S1 Pro. இந்த வண்டி தான் S1 Pro. பிரேக் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஃப்ரண்ட்டு கேலிபர்லாம் ஜாம் ஆகிட்டுருக்கு. ஓலா வண்டிக்கும் நம்மக்கிட்ட பொருள் கிடைக்கும், காமிக்கிறேன் பாருங்கள். கேலிபரு, இந்த கேலிபரை தூக்கி இப்போ இதில் போட போகிறோம், அட்டாச் ஃபிட் பண்ண போகிறோம். பிரேக் எல்லாமே ஜாம் ஆகிருந்துச்சு, ஜாம் ஆகிட்டு ஃபுல்லாக டைட்டாக பிடிக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா கேலிபர் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பிளேட் ப்ராப்ளம் இருக்கலாம். நம்ம ரெண்டுமே சொல்லிட்டோம். பட் கஸ்டமர் கேலிபரில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னாரு. கேலிபர் கழட்டிருக்கோம், கழட்டிட்டு இப்போ ஏதோ புது கேலிபர் வர வச்சாச்சு. இந்த கேலிபரை போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது காமி பிரேக் வண்டி. இது பிரேக்கை அப்ளை ஆகாமல் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கேலிபர்லாம் மாற்றியாச்சு. புது கேலிபரு பழசு, இங்கே புது கேலிபர் போட்டாச்சு. ஏர் லாக்கும் எடுத்தாச்சு. பேக் பிரேக் எதுவுமே பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்லாம் அப்ளை ஆகும். ஃப்ரண்ட் பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகுது. இப்போ பேக் பிரேக்கும் அப்ளை ஆகுது. பேக் பிரேக் பிடிச்சோன்னா உங்களுக்கு காம்பி பிரேக் ஒர்க் ஆகும். இங்கேயும் பிரேக் பிடிக்கும், இதுலேயும் ஒர்க் ஆகும். இது ஏர் லாக்லாம் எடுத்து விட்டாச்சு, இந்த பைப்லாம் ரிலீஸ் பண்ணி. இப்போ ஃபிட்டிங் வண்டி பண்ணோம், ஃபிட்டிங் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். எதுங்கண்ணா அந்த டேகு உள்ளே ஆல்ரெடி லாக்கெல்லாம் ஒழிஞ்சிருக்கு. ஆல்ரெடி 2 டேக் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ கழட்டிட்டு நம்ம டேக் போடாமல் போட்டோன்னா ஆடின்னு இருக்கும் ஃபுல்லாக. அதனால டேக் போடுறது. அதுதான் பிரேக்லாம் பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ பிரேக்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஓட்டி காமிக்கிறேன் வண்டி. டாப் ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும்ல. அது நான் போட தப்பு. நீ மேலே போடுறது கணக்கு போட்ட சைடு சீட்டு மட்டும் தான் சொல்கிறீங்க. சீட் எல்லாம் அப்படியே போட்டு விட்டு நம்ம சேனல் கட் பண்ணி கொடுத்தோம்னா மாட்டி போகிறோம். எல்லாம் எங்களோட சேர்த்து தான் கேட்கும். எவ்வளோ பயன் கொடுக்கணும் அதான் ஆல்ரெடி சேர்த்து பெருமாள் கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அதே மாதிரி EV பைக் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஏவி பைக் பாயிண்ட் போட்டிங்கனாலும் வந்துடும்.